Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் பைனாப்பிள் வச்ச ஒரு கேக் ரெசிபி, அதாவது பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி தான், நம்ம வீட்லயே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். தேவையான ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னா மைதா, powdered sugar, baking soda, baking powder, pinch of salt. Next, vanilla essence, 2 egg, butter, milk, cherries. அப்புறமா pineapple pieces வந்து sugar syrupல soak பண்ணது. நான் வந்து 2 hours முன்னாடியே sugar syrupல போட்டு வச்சிருந்தேன். caramelize பண்றதுக்கு sugar அப்புறமா butter. ஃபர்ஸ்ட் கேரமலைஸ் சுகர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. சுகர் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதும் அது கூட பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேரமலைஸ் சுகர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பேக்கிங் பேனில் ஊற்றிடுங்க. ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி பேக்கிங் பேனில் செட் பண்ண வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சீவ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், பிஞ்ச் ஆஃப் சால்ட். இது எல்லாத்தையும் நல்லா சீவ் பண்ணிக்கோங்க. இப்படி 2 times சீவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எக்கை பீட் பண்ணிக்கலாம். எக்கை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோமி கன்சிஸ்டன்சி வரது வரை எக்கை பீட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்படி க்ரீமியாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அகெயின் இதையும் ஒருக்கா நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட நம்ம வந்து பீட் பண்ணி வச்சுருக்கிற எக் ஆட் பண்ணிக்கலாம். எக் ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அவன் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக் பட்டர் கூட நம்ம சீவ் பண்ணி வச்சுருக்கிற மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாதது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் நம்ம வந்து பீட்டரில் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடவே மில்க் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் பேனில் பைனாப்பிள் பீசஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி எல்லா சைடும் பைனாப்பிள் பீசஸ் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா மிடில் வந்து நம்ம செரிஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எவ்வளோ செரிஸ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. சைடில் கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விஷ் தான். இப்போது கேக் பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம். 180 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்டியான பைனாப்பிள் கேக் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.